முஜீத் வாணியம்பாடியிலிருந்து கேட்குறாங்க, என் மகளுக்கு 15 வயது, அவள் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறேன் என்று சொல்கிறாள். அதற்கு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று என்னிடம் கேட்கிறாள். பெண் பிள்ளைகள் தனியாக தொழில் செய்யலாமா? மார்க் அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும், தொழில் செய்து பொருளீட்டுகிற விஷயத்தை பொறுத்தவரை மார்க்கத்தில் அதை ஆண்களின் தலையில சுமத்தி இருக்கிறது. ஆண்கள் இந்த பொறுப்பு, ஆணுக்கு சில பொறுப்பு, பெண்ணுக்கு சில பொறுப்புன்னு மார்க்கம் வரையறுத்து வச்சிருக்குதுல்ல. அந்த வரையறைப்படி அந்த சுமை யாருடைய தலையில் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஆண்களின் தலையில தான் சுமத்தப்பட்டிருக்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅலின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை நிர்வாகம் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இயற்கையிலே அவங்களுக்கு உடல் பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய செல்வத்தை இவங்களுக்கு அவங்க செலவழிக்கிறாங்க. ஆண் தன்னுடைய பொருளாதாரத்தை பெண்ணுக்கு செலவழிக்கணும். அப்ப பெண் தன்னுடைய தேவைக்காக, தன் குடும்பத்தை பார்ப்பதற்காக, தன்னுடைய மருத்துவ செலவத்திற்காக, தன்னுடைய உணவுக்காக, தன்னுடைய தங்குமிடத்திற்காக, தன்னுடைய அலங்காரத்திற்காக அவளுக்காக சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும். அப்படியான சூழல் இல்லை. அவளுக்காக அவளது கணவன் சம்பாதிக்கணும், பொறுப்பேற்றுக் கொண்டவன் சம்பாதிக்கணும். அவன் தலையில அந்த பொறுப்பை சுமத்தி உனக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்ப சட்டப்படி, விதிப்படி, ரூல் படி நாம சம்பாதிப்பேன் யாரும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்து வரும்பொழுது நீ ராகத்தா அழகா இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம அந்த டென்ஷனு? ஆல்ரெடி உங்களுக்குன்னு இருக்கிற இயல்பான பொறுப்புகள் நீங்க சுமந்துதான் ஆவீங்க. திருமணத்துக்கு பிறகு குழந்தை பேர் இருக்கிறது, அது சுமந்துதான் ஆகும், தவிர்க்க முடியாது. அப்படியான எத்தனையோ உங்களுக்கான பழுவுக்கு இடையில இந்த பழுவையும் ஏமா தூக்கி சுமக்கிறீங்க? அதை விட்டுருங்கம்மா, புருஷங்காரன் பார்த்துக்குவான், கணவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு இந்த சுமையை தூக்கி அவங்க கையில கொடுத்துருச்சு. நீங்க அந்த டென்ஷனை எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு இதை விட பெரிய பெரிய பழு, வேலை பழு, பெரும் பொறுப்புகள்லாம் இருக்கிறது, நீங்க அதை பாருங்க என்கிற அடிப்படையில் இந்த டென்ஷனை குறைச்சிருச்சு. ஆனாலும் ஒரு பெண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், இல்லை டென்ஷன் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்குங்க, அதை சம்பாதிச்சு 4 பேருக்கு கொடுக்கலாம் தானே, அது மாதிரி எனக்கு தோணுது, இன்னும் என்னுடைய செலவுக்கு கூடுதலாக வச்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், அது எனக்கு பத்த மாட்டேங்குது, அதனால ஒருத்தவங்க தானாக விரும்பி அதை செய்ய நினைத்தால் தடையா? மார்க்கத்தில் தடை ஒன்றும் இல்லை, தாராளமாக போகலாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மக்தஸபு வலின் நிசாஇ நஸீபும் மிம்மக்தஸபுன. ஆண்கள் சம்பாதித்தது அவர்களுக்குரியது, பெண்கள் சம்பாதித்தது அவர்களுக்குரியது. பெண்ணும் சம்பாதிக்கலாம்னா, சம்பாதிக்க கூடாது. ஆனா என்ன, அந்த சம்பாத்தியம் பண்ணுகிற, தொழில் பண்ணுகிற பொழுது மார்க்க வரையறைகள், வரம்புகள் எல்லாம் பேணப்படுகிறதா? ஒரு ஆணுக்கு இருக்கிற வரம்புகளை விட ஒரு பெண்ணுக்கான வரம்புகள் சற்று கூடுதலாக. ஏன்னா பொதுவெளியில் வருகிற பொழுது பெரும்பாலும் பொதுவெளியில் ஆண்கள் தான் இருக்கிறார்கள். ஆண்களோடு கூடிய இந்த உலகத்துல அவங்க இன்னும் சில கூடுதல் கட்டுப்பாடுகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டி வருகிற காரணத்தினால் அந்த சூழல்களை எல்லாம் கவனிச்சு தேவையில்லாத டென்ஷனை தலையில தூக்கி கொள்ளாம பீஸ்ஃபுல்லா நல்ல முறையில மார்க்க வரம்புகள் மீறாம ஹிஜாபை பேணி ஒரு பொருளாதாரம் ஈட்ட முடியும்னு சொன்னா தாராளமா ஈட்டிக்கொள்ளலாம். மார்க்கத்தில் தடை இல்லை. சூழலை பொறுத்து, அவர்களுடைய அறிவை பொறுத்து, அனுபவத்தை பொறுத்து நீங்க